ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமியோட சில குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துங்க. இந்த சித்ரா பௌர்ணமியானது வியாழக்கிழமை இரவு அன்றே ஆரம்பிச்சிடும். ஒரு 10 மணி வாக்கில் மறுபடியும் வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் ஒரு 10:11 மணி வரைக்கும் இருக்கும். இது 2 நாளுமே ரொம்ப விசேஷந்தான். அதில் பொதுவாக இரவு நேரத்தில் பௌர்ணமி இருக்கும் பொழுது, அதாவது இரவு நேரத்தில் அதிகப்படியாக பௌர்ணமி இருக்கும் பொழுது கிரிவலம் போவது ரொம்ப உத்தமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னும் போது என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சந்திர பகவானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடிய பூஜைகளுக்குரிய ஒரு அற்புதமான காலம் இது. அதில் வாத்தியார் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கடல் நீராடல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஒரு சந்திர பகவான் அதீதமாக வலிமையாக இருக்கக்கூடிய காலங்களில் நாம் போய் இந்த மாதிரி கடலில் போய் தீர்த்த நீராடல் பண்ணுறது, சேஃப்டியாக நல்லபடியாக தீர்த்த நீராடல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமங்க. அது பலவிதமான கர்ம வினைகள் கரைவது நம்ம கண்கூட நிச்சயமாக பார்க்கலாம். அதுக்காக டெய்லிலாம் போய் கடலில் குளிச்சிடக்கூடாது. அதுக்குரிய சில காலங்கள் உண்டு. இந்த அமாவாசை, மகம் அண்டு இந்த மாதிரி பௌர்ணமி. அதுலேயும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. ஏன்னா பலவிதமான கர்ம வினைகள் கழிவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையே வாத்தியார் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, அது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டிங்கன்னா, இந்த சித்திரகுப்தருக்குரிய பூஜைக்குரிய ஒரு அதிக அற்புதமான காலமாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. அதில் சித்திரகுப்தரோட சில விசேஷமான தரிசனங்கள்லாம் உண்டு. நம்ம அகஸ்திய விஜயம் சார்பாக இந்த 2017 ஜூலை மாதத்திலோட புக்கோட அட்டை படத்துலேயே ஒரு சித்திரகுப்தரோட படம் அற்புதமாக இருக்கும். அந்த படத்தில் கூட பார்த்துட்டிங்கன்னா எழுத்தாணியோடு இருப்பார் சுவாமி. அந்த எழுத்தாணி தரிசனம் பண்ணாலே பலவிதமான பாவங்கள் போகும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன்னா அந்த எழுத்தாணியை கொண்டு தான் நம்ம தலையெழுத்த சுவாமி நித்தியபடி எழுதிட்டு இருக்கார். ஸோ அதனால் இந்த சித்திரகுப்தரோட வழிபாடுக்குரிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த சித்திரகுப்தரோட விசேஷங்கள் நிறைய இருந்தாலும், அவருக்குரிய கோயில் இந்த காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் இருந்தாலும், ரொம்ப முக்கியமாக அப்படி நாம் எடுத்துக்கலாம் பார்த்தாச்சுன்னா, வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, நித்தியபடியே இரவு உறங்கும் பொழுது சித்திரகுப்தர்கிட்ட மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்க. என்னன்ட்டு, இன்றைய பொழுதில் நான் ஏதேனும் அறிந்தோ அறியாமலோ தவறுகள் செஞ்சு அது கர்ம வினையாக எனக்கு சேரும் பட்சத்தில் அதை முறையாக அதை ஏற்று அனுபவிச்சுக்கிறேன். மேலும் அது நான் அடியேன் செய்த அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு நியாயமான பிரார்த்தனையை நித்தியப்படியே பண்ணுங்க அப்படின்றாரு. தவறுன்ட்டு ஒன்று தெரியாமல் செஞ்சுட்டோம், தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுட்டோம் வச்சுங்களேன், எப்படியாவது இதிலேருந்து என்னை காப்பாற்று, என்னை தப்பிக்க விடுங்கன்ட்டு கேட்காம அதோட என்ன அதோட தண்டனையோ என்ன அதோட விளைவோ அதை அடியேன் ஏற்றுக்கிறதுக்கான பக்குவத்தை கொடுங்க. ப்ளஸ் மீண்டும் அந்த மாதிரி ஒரு தவறு ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்ட்டு நித்தியப்படியே வேண்டிக்கலான்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. நம்ம அனுபவிக்கக்கூடிய அநேகமான துன்பங்களுக்கான காரணம் நம்ம பண்ண விஷயங்கள் தானே. கண்டி பக்கத்து வீட்டில் இருக்கும் கொடுத்துட்டான், சொந்தக்காரன் கொடுத்துட்டான், ஆஃபீஸில் இருக்க பாஸ் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லுவார். நன்றும் தீதும் பிறர் தரவாரா. நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ, என்னெல்லாம் என் மனசால், அது கூட நிறைய பேர் நான் எதுவுமே பண்ணலப்பா, எல்லாத்தையும் பண்ணுறான், நல்லா இருக்கிறான், நான் பாட்டுன்னு கோயிலுக்கு போயிட்டு வருவேன், முடிஞ்சால் அவ்வப்போது ஏதோ ஒரு 5-10 கைங்கரியெல்லாம் பண்ணுவேன், ஆனால் நான் துன்பம் படுறேனே அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். மனசளவில் நாம் கெட்டு போயிட்டே இருந்தாலும் மனசளவில் போராமை, அழுக்காறு, காமாந்திர எண்ணங்கள், இந்த மாதிரி மனசளவில் அதிகமாக அதை நம்ம சேர்த்துட்டே வந்தால் கூட
அது கூட நம்மளை வந்து நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் நம்மளை பாதிச்சுட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த மன தூய்மைக்கு ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி. பொதுவாகவே மனதோட அதிபதி தான் சந்திர பகவான். அவரு கொஞ்சம் விசேஷமாக இருக்கக்கூடிய காலமாக வந்து இந்த சித்ரா பௌர்ணமி எப்பொழுதுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்மளை தூய்மைப்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த கடல் நீராடல். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி பொதுவாகவே வந்து எங்கேனும் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து ஒரு ஆத்ம விசாரம் பண்ணுங்க அப்படின்றார் வாத்தியார். ஆத்ம விசாரம் மீன்ஸ் என்னென்னா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம கரெக்டாக தான் நம்மளோட வாழ்க்கை சீராக பண்ணிட்டு இருக்கிறோமா, நம்ம ஏதாவது தப்பு தண்டா பண்ணுறோமா, எவனாவது துட்டெல்லாம் ஆட்டையை போடுறோமா, இல்லை ஏதாவது பாவம் பண்ணுறோமா அப்படின்ட்டுலாம் நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ணணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி முக்கியமாக சந்திர பகவான் நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம ரியலைஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக நம்ம மனசுல இருந்தே கிடைக்கும். ஸோ அதை தான் வாத்தியார் அடிக்கடிக்கு சொல்லுவார். இந்த மாதிரி மற்றவன் நம்மளோட குற்றத்தை சுட்டி காட்டுறதை காட்டிலும் நம்மளோட என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அது பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஏற்ற ஒரு நாளும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சித்ரா பௌர்ணமின்னும் பொழுது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ ஃபஸ்ட்டு கிரிவலம், ஏன்னா அண்ணாமலையார் அந்த கிரிவலமே அநேக விதமான பாவங்களை வந்து நிச்சயமாக நீக்கும். அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க அங்கங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் பூஜை பண்ணுறது. ரெண்டாவது ரொம்ப சிரமம்பா, ரொம்ப வயசாகி போயிடுத்து, என்ன பண்ணுறது அப்படின்றவங்கெல்லாம் நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்துட்டு தத்துவார்த்தமாக ஒரு விஷயத்தையும் ஒன்று சொல்லுவாங்க. இந்த சித்திரகுப்தர் யாருன்னா நம்மளோட மனம் தான். ஏன்னா இந்த மனம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையுமே இந்த மனசில் பதிஞ்சுட்டே இருக்கும். அப்போ தர்மராஜா கிட்ட தானே சித்திரகுப்தர் வேலை செய்கிறாருன்னா, அந்த தர்மராஜா தான் உயிர். ஸோ இந்த உயிரோட அலை வேவ்ஸ் தான் வந்து இந்த மனம்ட்டு சயின்டிஃபிக்காக கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நாமளே இந்த எங்கேயாவது ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துண்டு, ஆனால் மனசை வந்து அடக்க முடியாது, ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு சொற்பொழிவில் அழகாக சொல்லியிருப்பார். என்னென்னா, மனிதராக பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முயற்சியை நிச்சயமாக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. அவர் ஒரு கேள்வி மாதிரி கேட்குறாரு அடியார்கள் எல்லார்கிட்டேயும். அப்போ அடியார்கள் கிட்டேருந்து என்ன ரிப்ளை வருது பார்த்தா, ஒவ்வொருத்தங்க நான் என்னோடய முயற்சி வாழ்க்கையில் நான் ஒரு வீடு கட்டி ஆகணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும், குழந்தை பெற்றாகணும், இப்படியெல்லாம் முயற்சி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ வாத்தியார் ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒரு முயற்சி பண்ணியே ஆகணும் எல்லாருமே. அந்த என்ன முயற்சின்னா, மனசை ஒருநிலைப்படுத்தி இருப்பதற்கு, மனசை வந்து அடக்கி கொஞ்ச நேரமாவது இருப்பதற்கு வந்து நாம் எல்லாருமே முயற்சி பண்ணி ஆகணும். மனசை வந்து ஒடுக்கி ஒரு நிலையில் இருப்பதற்கு ஒரு முயற்சி எல்லாருமே நிச்சயமாக, மனிதராக பிறந்த எல்லாருமே வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது இதை வந்து பயிற்சியோ முயற்சியோ எதையோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. ஏன்னா இந்த மனதால் தான் நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாமே இந்த மனம் மூலியமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மனம் நல்ல மனமாக இருக்கும்போது எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து நல்ல பேர், நல்ல புகழ், உத்தமமான ஒரு நிலையில் இருக்குது அதே மனம்தான். அதே மனம் கெட்டு போச்சுன்னா மற்றவனோட பொருளையும் தொட்டுட்டு மற்றவங்களோட பொருளெல்லாம் அபகரிக்கிறது எப்படி இருந்து மகாபாவமாகவும் பண்ணின்னு இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மனதின் மூலியமாகத்தான் நம்மளோட செயல்கள் அத்தனையும் நடக்குது. அப்போ இந்த மனசை வந்து திண்மையாகவும் செம்மையாகவும் ஆக்கி கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி போன்ற காலங்கள் இருக்குது. அதில் நாம் இந்த மாதிரி தற்சோதனை, அதாவது வந்து ஆத்ம விசாரம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது, சிறிது நேரம் இறைவனை மானசீகமாக தியானம் பண்ணுறது, நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் ஏதேனும் ஒரு நல்லது கைங்கரியம் பண்ணணும், இல்லை நாம் நல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது சிறப்பாக பண்ணணும், இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று வந்து நாம் வந்து மனசில் உறுதிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலம்தான் சித்ரா பௌர்ணமி. ஸோ அதனால் நமக்கு மனசு தூய்மை ஆகிடுத்து வச்சிங்களேன், அது மனசு அப்படியே அழகாக ஒடுங்கிடும். மனசு தூய்மை இல்லை, அதுக்கு ஆசை அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கோபமும் வேகமும் அதுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அநேக விதமான பிரச்சனைகளை இழுத்து நம்மளை படாத பாடுபடுத்தும். அதனால் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மடமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்வார். அகத்திய பெருமான் கூட
இந்த மாதிரி வந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயு உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை. அப்போ மனசில் தான் எல்லாமே இருக்குது. நம்மளோட இன்ப துன்பங்கள் அத்தனையத்துக்கும் ஒருத்தர் காரணமாக இருக்கார். அது யாரான்னா இந்த மனம்தான். ஸோ அப்போ அந்த முயற்சி அதெல்லாம் வந்து உத்தமமான மகா உத்தமமான குரு மார்க்கம் கிடச்சிதுன்னா உத்தமம். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த கலிகாலத்தில் அதெல்லாம் நம்ம எங்கே தேடி போக முடியும்னு தெரியல. பட் நமக்கு வாத்தியார் மாதிரி பெரியவங்க உத்தமமானவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இறைவனை சரணாகதி அடைஞ்சி அவரோட பாதத்தையே நம்பி நாம் இருக்கும் பொழுது இந்த மனசு படிப்படியாக தூய்மையாகும். அதன் மூலிமா நமக்கு இந்த மனசு வந்து ஓர் நிலைக்கு நிச்சயமாக இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதுதான் வாத்தியார் மாதிரி பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதை வந்து நம்ம முறையாக பண்ணுவோம். நமக்கு அதுக்குரிய பலன்களும் நிச்சயமாக கிடச்சிரும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கிடச்சிரும். அதுக்கு ஒரு ஆரம்பமாக இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கட்டும். அன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயம் கடல் நீராடல். அப்புறம் வந்து நாமளே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறது. நம்ம நல்லது தான் பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோம், எதைன்னு தப்பு தண்டா பண்ணுறோன்னா அதை எப்படியாவது வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா அதோட பலன்களும் நமக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக வரும். நமக்கு வரலாம், நம்ம சந்ததிகளுக்கு வர வந்துடும். அப்படின்ற ஒரு நிச்சயமாக ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து நாமளே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே அந்த சித்ரா பௌர்ணமி வந்து முறையாக வாத்தியார் சொன்ன வழியில் நம்ம பயன்படுத்தி நிச்சயமாக பெரிய நிலை அடைவோம். ஓம்.